வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். பாகிஸ்தானுடன் 1971 ஆண்டு நிகழ்ந்த போரின் போதும் 1999 ஆண்டு கார்கிலில் நடைபெற்ற போரின் போதும் MiG-21 வகை போர் விமானங்கள் மிகவும் பயன்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலக்கோட் விமான தாக்குதல் முதல் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வரை அனைத்திலும் MiG-21 வகை போர் விமானங்களின் பணி அளப்பரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். சண்டிகரில் MiG-21 வகை போர் விமானங்களை பணியிலிருந்து நீக்குவதற்கு நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். போர்ச்சுகீசியர் ஆதிக்கத்திலிருந்து கோவாவை விடுவிக்க போராடிய வீரர் TP குன்காவின் நினைவு நாளையொட்டி பனாஜியில் உள்ள ஆசாத் மைதானத்தில் முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவா விடுதலை போராட்டத்தின் நாயகன் TP குன்கா என்றும் அவரை கோவா மக்கள் எப்போதும் நினைவில் வைத்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொல்கத்தாவில் உள்ள காளி கோவிலில் வழிபாடு செய்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் சுற்றுப்பயணம் செய்த அமைச்சர் அமித்ஷா கொல்கத்தாவின் புகழ்பெற்ற காளிகாட் காளி கோவிலுக்கு சென்றார். அங்கு சிறப்பு வழிபாடு மேற்கொண்ட அவருக்கு கோவில் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. சென்னை திருவிக நகர் 75வது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேயர் பிரியா, திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி, மாமன்ற உறுப்பினர் ரமணி, அலுவலர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழக அரசை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதில் உயர்கல்வியை பயிற்றுவிக்கும் கௌரவ விரிவுரையாளர்களை கௌரவமாக நடத்தவில்லை என குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியை பயிற்றுவிக்கும் கௌரவ விரிவுரையாளர்களின் நீண்டகால அனுபவத்தினை கருத்தில் கொண்டு அவர்களுடைய உழைப்புக்கு மதிப்பளித்து பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்பெண்ணாத்தூரில் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கோவில் மதில் சுவரை ஒரு பிரிவினர் கட்டியுள்ளனர். இதனால் மாணவர், முதியவர் பேருந்தில் செல்வதற்கு சாலையில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஆஞ்சநேயர் சாமி சிலையை மூடி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்பை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். கோவை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த பானுமதி அதிகாலை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தின் அருகே காமராஜர் சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் மகனுடன் சென்றுள்ளார். அப்போது அரிசி மூட்டை ஏற்றி வந்த ஈச்சர் வாகனத்தின் பின்சக்கரத்தில் சிக்கி நிகழ்விடத்திலேயே காவல் ஆய்வாளர் பானுமதி உயிரிழந்தார். இதுகுறித்து சிங்காநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் மற்றும் சிறுபாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் நோய் தாக்குதல் மற்றும் வறட்சியின் காரணமாக மக்காச்சோளம், பருத்தி, உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்து விவசாயிகளுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பயிர்களுக்கு காப்பீடு செய்திருந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்றுத்தர கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பயிர் காப்பீட்டு தொகை பெற்றுத்தர தமிழக அரசு ஆர்வம் காட்டவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கடந்த 2024-25 மானாவாரி பயிர்களான மக்காச்சோளம், பருத்தி, உளுந்து போன்ற பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்தோம். பயிர் காப்பீட்டு தொகையை சேலம், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கு வழங்கிவிட்டு எங்கள் கடலூர் மாவட்டத்திலே தாமதமாக வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் கோஆப்டெக்ஸ் துணிக்கடையில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். விற்பனைக்காக வைக்கப்பட்ட ஆடை வகைகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தீபாவளியையொட்டி துணி வகைகள் 30 விழுக்காடு தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர் மாணிக்கம், துணை மண்டல மேலாளர் பிரேம்குமார், விற்பனை நிலைய மேலாளர் சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர். சிறப்பு டிஸ்கவுண்ட் சேல்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இந்த தீபாவளி சீசன் இலக்கு 47 லட்சம் இலக்கு இருக்கிறது. இந்த சேல்ஸில் சிறப்பம்சம் என்னென்றால் கைத்தறி பொருட்களுக்கு 30% தள்ளுபடி இருக்கிறது, 30% டிஸ்கவுண்ட். மற்ற மிஷினால் செய்யப்பட்டுள்ள பொருளுக்கு 20% இருக்குது. ஸோ இந்த தீபாவளி சீசனில் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து அதிகமான அளவுக்கு இங்கேருந்து பொருள் வாங்கினாங்கன்னா நிறையா ஹேண்ட்லூம் வீவர்ஸ், நிறையா தொழிலாளர்களுக்கு இதனோட பிரயோஜனம் கிடைச்சிடும்.
ஸோ அனைவரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தீபாவளி சேல்ஸை வந்து மிக வெற்றி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. இதில் பக்தர்கள் காணிக்கையாக 4 கோடி ரூபாய் செலுத்தி உள்ளனர். 890 கிராம் தங்கமும் 12.25 கிலோ வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்துள்ளன. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு பணத்தாள்களும் கிடைத்தன. உண்டியல் என்னும் பணியில் பழனி ஆண்டவர் கல்லூரி மாணவியர், கோவில் அலுவலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, துணை ஆணையர் வெங்கடேஷ், உதவி ஆணையர் லட்சுமி ஆகியோரும் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கீரனூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. வட்டாட்சியர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற முகாமில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு உரையாற்றினார். ஆதி திராவிட மாணவர்களின் வெளிநாட்டு கல்விக்கு நிதியுதவி, சுயதொழில் தொடங்க கடனுதவி போன்ற திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இம்முகாமில் மொத்தம் 880 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். இதில் மாவட்ட அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் மலையோர பகுதியில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தோட்டங்களில் தொழிலாளர்கள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. கீரிப்பாறை, காளிகேசம், கரும்பாறை 2 நாட்களாக இடியுடன் கூடிய கனமழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் சுற்றுவட்டார பகுதிகளில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் நடைபெறவில்லை. இதனால் பெருமளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டு தொழிலாளர்களும் வேலையின்றி உள்ளனர். கோவை தொண்டாமுத்தூர் வளையன்குட்டை சாலையில் கருணாகரன் என்பவரின் தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தில் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு தென்பட்டுள்ளது. பாம்பை கண்ட தோட்ட உரிமையாளர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தார். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தோட்டத்தில் இருந்த மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். வனத்துறை ஊழியர்கள் அதை காட்டுக்குள் கொண்டு போய் விட்டனர். கோவை மருதமலையில் தொழிலாளி செந்தில் தோட்டத்துக்கு சென்று கொண்டிருந்த போது அவரை காட்டு யானை தாக்கியது. வனத்துறையினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து வனத்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் திருப்பத்தூரிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லும் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டார். அப்பகுதியில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோக்களை மடக்கி பிடித்துள்ளார். அதில் ஒரு ஆட்டோவில் 12 மாணவர்களை ஏற்றிச் சென்றதால் 2000 ரூபாய் அபராதம் விதித்து ஆட்டோ ஓட்டுநர்களை எச்சரித்து அனுப்பினார். இதனைத் தொடர்ந்து அவ்வழியாக சென்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை நிறுத்தி மாணவர்கள் படியில் பயணம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலியை சேர்ந்த சந்திரன் மாடுகளை வளர்த்து வருகிறார். அவர் மாடுகளை அழைத்து சென்றபோது 10 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் ஒரு மாடு தவறி விழுந்தது. இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். அவர்கள் விரைந்து வந்து பள்ளத்தில் விழுந்த மாட்டை பத்திரமாக மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சர் லூர்தம்மாள் சைமன் 114வது பிறந்த நாளையொட்டி நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு அவரது உருவப்படத்துக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் 72வது நினைவு நாளில் நாகர்கோவில் கோட்டாறு அரசு பள்ளியில் உள்ள அவரது உருவச்சிலைக்கும் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் தலைவர் சிவக்குமார், முன்னாள் மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன், சிவபிரபு, பிரவீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் முதல் திருச்சூர் வரை பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் முக்கிய ஆறுகளின் ஒன்றான கிள்ளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிள்ளிப்பாலம், தோப்பில்படி ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர இயலாமல் அவதிப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மேட்டுப்பட்டி தாதனூரில் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வெங்கடாச்சலம் என்பவரின் வீட்டில் கடந்த மாதம் கொள்ளையர்கள் 50 பவுன் தங்க நகைகளை திருடிச் சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது மகேந்திரன் என்பவரிடமிருந்து 17 பவுன் தங்க நகைகள் கண்டுபிடித்தனர். நகைகளையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்ததுடன் அவரை சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக பொறுப்பாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில்
திராவிடர் கழகம், SDPI ஆகியவற்றை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீனத்தின் மீது நடத்தி வரும் இன அழிப்பு போரை நிறுத்த கோரி முழக்கமிட்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் வெளிவட்ட சாலைக்கான அதிகாரம் பெற்ற குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை செயலாளர் முருகானந்தம், நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன், நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குநர் பாஸ்கர பாண்டியன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனையை அமைச்சர் கணேசன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராமச்சந்திரன் பங்கேற்று உரையாற்றினார். கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். இந்த கூட்டத்தில் திமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பகுத்தறிவு கவிராயர் நாராயணகவி பிறந்த நாளையொட்டி அவரது உருவச்சிலைக்கு அமைச்சர் சாமிநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, மாவட்ட வருவாய் அலுவலர் கார்த்திகேயன், மண்டல தலைவர் பத்மநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் நாதேகவுண்டன் பாளையத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு கூடுதல் சேமிப்பு கிடங்கு கட்டும் பணியை அமைச்சர் சாமிநாதன் தொடங்கி வைத்தார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், மாவட்ட வருவாய் அலுவலர் கார்த்திகேயன், மண்டல மேலாளர் ரகுநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் குட் லைன்ஸ் அரிமா சங்கம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் விவசாய கண்காட்சியில் பல்வேறு விவசாய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. விவசாயிகளுக்கு அரசின் மானியங்களை பயன்படுத்துவது குறித்தும் அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பழனியை சுற்றியுள்ள ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சி சார்பில் கழிவுநீர் கால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் வாகன ஓட்டிகள் விழும் அபாயம் உள்ளது. இதனால் கழிவுநீர் கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க மாவட்ட நிர்வாகத்துக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே புளியனூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் திமுக மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டார். பின்னர் அவர் தாய்மார்களுக்கு மருத்துவ பெட்டகத்தினை வழங்கினார். இந்த முகாமில் சட்டமன்ற உறுப்பினரும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். சென்னை மதுரவாயில் ரங்கசாமி தெருவில் சுற்றித் திரிந்த வெறிநாய் 7 பேரை கடித்துள்ளது. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் நெற்குன்றம் மேட்டுக்குப்பம் சாலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றனர். அங்கு நாய்க்கடிக்கான தடுப்பூசி இல்லாததால் சின்னப்போரூரில் உள்ள நகர்ப்புற சமுதாய மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு தடுப்பூசி போடப்பட்டது. தனியார் பள்ளி அருகே ஒரே நாய் 7 பேரை கடித்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் விற்பனை நிலையமான தேனி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி விற்பனையை ஆட்சியர் ரஞ்சித் சிங் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம், ஆரணி, சேலம், திருபுவனம் பட்டுச் சேலைகள், கோவை மென்பட்டு சேலைகள், கைத்தறி சுங்குடி சேலைகள், பருத்தி சேலைகள், பருத்தி சட்டைகள் ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கைத்தறி துணிகளுக்கு 30 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு தீபாவளிக்கு 67 லட்சம் ரூபாய்க்கு துணிகள் விற்ற நிலையில் இந்த ஆண்டு தீபாவளிக்கு 95 லட்சம் ரூபாய்க்கு துணி விற்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் தளவானூரில் தென்பெண்ணை ஆற்றில் 2021ஆம் ஆண்டு 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிமுக ஆட்சியில் தடுப்பணை கட்டப்பட்டது. திறக்கப்பட்ட ஒரு சில மாதங்களிலேயே ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தடுப்பணை சேதமடைந்தது. இதனால் அதே இடத்தில் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிகழ்வில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை கொட்டிவாக்கம் மந்தன் வித்யாசிரம் பள்ளி மாணவ மாணவிகள் 10 பேர் கொண்ட குழு பொதுமக்களுக்கு தண்ணீர் சேமிப்பது குறித்தும் தண்ணீரை வீணாக்கினால் என்ன பிரச்சனை ஏற்படும் என்பது குறித்தும் வில்லுப்பாட்டு மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் ரெயின் மேன் ஆஃப் சென்னை என்று அழைக்கப்படும் சேகர் ராகவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். என் பேர் சிதம்பரம். நாங்கெல்லாம் மந்தன் வித்யாசிரம் ஸ்கூல்ல இருந்து வரோம். we are from grade 8. ஸோ நாங்கள் இப்போ ஒரு வில்லுப்பாட்டு பண்ணியிருக்கோம். இந்த வில்லுப்பாட்டு ஏன் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் தண்ணி. அந்த தண்ணியும் நம்ம கணக்கே இல்லாத அளவில் வேஸ்ட் பண்ணுறோம். இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணுற தண்ணியெல்லாம் போகுது, அதுக்கு நம்ம என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பீச்சாக கொடுக்காம எல்லாருக்கும் ஈஸியாக புரியுற மாதிரி ஒரு வில்லுப்பாட்டாக பாடிட்டோம்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள ஐஜின் உலகளாவிய பிரஸ் பள்ளியின் திறப்பு விழாவில் மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினரும் நிர்வாகிகளும் ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இதுகுறித்து விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பொதுப்பணித்துறையினரிடம் பலமுறை கூறியும் கால்வாய்களை தூர்வாராததே இதற்கு காரணம் என தெரிவித்தனர். காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாற்றில் தர்பாரண்யேஸ்வரர் சனி பகவான் ஆலயத்தில் நவராத்திரியையொட்டி அம்பாளுக்கு பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஸ்ரீமத் சட்டநாத தம்பரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்பாளை வழிபட்டனர். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் நவராத்திரி திருவிழாவையொட்டி நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. ஆனாலும் நாட்டியத்தை நிறுத்தாமல் பரத கலைஞர்கள் சம்போ சிவசம்போ என நட்டுவாங்கத்திற்கு ஏற்ப நடனமாடி பெருவுடையாருக்கு இசையஞ்சலி செலுத்தினர். பொதுமக்களும் மழையில் நனைந்தபடி நாட்டியத்தை கண்டுகளித்து கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். தஞ்சாவூரில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோவிலில் நவராத்திரி திருவிழாவையொட்டி அம்மனுக்கு காயத்ரி அலங்காரம் சிறப்பாக செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் நந்தி மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்தும் சுவாமியை தரிசனம் செய்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தென்காசி, தேனி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஆகிய இடங்களில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.